ஹலோ, கேப் புக் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த டிரைவர் பேசுகிறேன். லொகேஷன் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மேம். ஓகே, நான் இதை வந்துடுறேன். ஓகே மேம். என்ன கையில் வந்துட்டீங்க? ஏன் வரமாட்டான்னு நினைச்சிங்களா? ஆமா, உன் தங்கச்சிங்க ஏதோ புதுசா ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்துருக்காம. அந்த கேரக்டரு என் ட்ரெஸ்ஸுல இருந்து அந்த டெஸ்ட் கிட் எடுத்தாலாம. அதை பத்தி கொஞ்சம் கேட்கணும். கூப்பிடுறீங்களா? குரு, உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஒருவேளை அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டு அதை உண்மைன்னு நான் நம்பி உன்கிட்ட வந்து சண்டை போட்டு நம்ம 2 பேரும் பிரியிற அளவுக்கு போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பேசுற நீ? ஹே, இந்த மாதிரி நமக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்போது தான் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு உனக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, நம்மளை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. உனக்கு அந்த டெஸ்ட் கிட்ட அவங்க காட்டணும்னா அதுவும் என் பாக்கெட்டில் தான் இருக்குன்னு சொல்லி காட்டும்போது அப்பயே உனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போயிருக்கும். என் மேலே இல்லை, காட்டினவங்க மேலே. நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளை யாராலையுமே பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருப்பேன்? ஏன்? நம்ம சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் மாமாலேருந்து ரியாவோட தங்கச்சி ஸ்ரேயா வரைக்கும் நம்ம பிரியணும், நம்ம சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு இந்த பார்ட் 1, அந்த பார்ட் 2 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதை விட இந்த சாப்டர் 1, அதாவது இந்த கதை 1 கதை 2லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் ஒரு 10 சாப்டர் வந்திருப்பாங்களா. அந்த 10 சாப்டர் மட்டும் இல்லை, 100 சாப்டர் வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. லவ் யூ. லவ் யூ.